அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம ஓட்டு மாவு செய்யலாம். திருநெல்வேலி ஸ்பெஷல் ஓட்டு மாவு. ஓட்டு மாவுக்கு தேவையான அரிசி நான் மூணு கிளாஸ் எடுத்திருக்கேன். தேவையான அரிசியை 3 மணி நேரம் ஊற வைக்கணும். 3 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் அதை வடிகட்டி ஃபேன் காற்றுல ஆற விடவும். கையில் ஒட்டி பார்க்கணும், கையில் ஒட்டாமல் வரணும். அந்த அளவுக்கு காஞ்ச பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அரிசி ரெடி. கையில் ஒட்டக்கூடாது, அந்த அளவு இருக்கணும். அந்த அளவு இருந்துச்சுன்னா நம்ம ஓட்டு மாவுக்கு ரெடி பண்ணலாம். பாருங்க, இது காலேஜ் பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க காலையில் டிஃபனுக்கு பதிலாக இதை டீயில் போட்டு குடிக்கலாம். வாழைப்பழம் சக்கரை போட்டு சாப்பிடலாம். பிசைஞ்சு ஒரு டிஃபனுக்கு ஈக்குவலாக இதை நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ மிக்சியில் அரைக்க போகிறோம். ஓட்டு மாவு செய்ய மாவு அரைச்சாச்சு. மிக்சியில் இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிக்கணும். நைஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் திப்பியாக இருக்கணும். அப்போ தான் ஓட்டு மாவு வறுத்து நம்ம சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஓட்டு மாவு இதுதான், இப்படி தான் செய்யணும். இப்போ செய்முறை செய்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம அடிகனமான குக்கர், இதுக்கு குக்கரு கொஞ்சம் கனமாக இருக்கும். இந்த கனமான பாத்திரத்தில் மாவை போட்டுக்கலாம். மாவை போட்டு நல்லா செவக்க வறுக்கணும். அடி கனமாக இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. அடி கனமாக இருந்தால் தான் பிடிக்காது மாவு, இல்லைன்னா பிடிச்சிரும். நல்லா செவக்க வறுக்கணும். மாவை வறுக்கலாம். நல்லா செவக்க வறுக்கணும். நல்லா வறுத்து வரும்போது ஒரு கப்பு தேங்காய் பூ போட்டுக்கலாம். தேங்காய் பூ போட்டுட்டு அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நல்லா செவக்க வறுக்கணும். நல்லா செவக்க வறுத்துக்கிட்டே இருக்கணும். அது வறுத்து நல்லா செவக்க வறுத்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் வச்சு மூடி வச்சுக்கலாம். நம்ம தேவைப்படும் போது வாழைப்பழம் சக்கரை போட்டு சாப்பிட்டுக்கலாம். காலையில் டிஃபனாக இல்லை டீலையும் போட்டு குடித்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த அளவு வறுக்கணும். வறுத்து கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகணும். நல்ல ப்ரௌன் கலராக ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து போட்டு டீலையோ சக்கரை போட்டோ நம்ம பரிமாறலாம். இதுக்கு முட்டையும் ஊற்றுவாங்க. நாட்டுக்கோழி முட்டை இருந்தால் நாட்டுக்கோழி முட்டையும் ஒரு முட்டை ஊற்றிக்கலாம். ஆனால் எனக்கு முட்டை பிடிக்காது, அதனால் நான் முட்டை ஊற்றலை. நெய்யும் தேங்காயும் மட்டும் வறுத்துருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.